ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியானவர்கள் கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரி ஊழியத்தின் சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, எப்படி இருக்கின்றீர்கள்? இன்றைக்கு வேதம் வாசித்தீர்களா? தேவசமுதல் காத்திருந்தீர்களா? கர்த்தர் நிறைவாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி மனதார உங்களை வாழ்த்துகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியான கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம். இணைச்சட்டம் வாகம் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 21வது இறைவார்த்தை. வல்லமை பயங்கரமான தேவன் நம்முடைய ஆண்டவர், நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். இந்த தேவனை நீங்கள் ஆராதிக்கின்ற பிள்ளைகளாய் உங்களை என்னை மாற்றியிருக்கிறார். அவர் எங்கே இருக்கிறான்னு சொன்னால், என் வேதம் சொல்கிறது, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் வல்லமையும் பயங்கரமான தேவன். ஆம், வேதம் சொல்கிறது, யோவான் நிருபத்தில் அழகாய் சொல்கிறார், உலகத்தில் இருப்பனை பார்க்கிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். அவர் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்த சிருஷ்டிப்பின் தேவன். எனக்காக உங்களுக்காக சிலுவைகளை பாவங்களையும் அக்கிரமங்களையும் சாபங்களையும் சுமந்த தேவன் அவர் எனக்குள் இருக்கிறார். நீங்களும் நானும் அறியாதிருக்கிறோம். இன்றைக்கு அநேகர் அறியாமல் இருக்கிற ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் கூட பாரங்கள், பிரச்சனைகள், கண்ணீர்கள், கவலைகள் வரும்பொழுது தேவனுக்குள்ளாய் இருந்து வல்லமையுள்ள தேவனை ஆராதித்து, அபிஷேகத்தோடு ஆராதித்து அந்த தண்டைகளை உடைத்தெறிந்து கடந்து போவதற்கு தாமதப்பட்டு நிற்கிறார்கள். அவர் ஒரு பக்கம் வல்லமை உள்ளவர், ஒரு பக்கம் பயங்கரமான தேவன், ஒரு பக்கம் அக்கினி ஜுவாலையாய் இருக்கிறவர், ஒரு பக்கம் அன்பின் தேவன், இரக்கமுள்ளவர், மனதுருக்கமுடையவர். வேதம் சொல்கிறது, மத்தேயு 14:14 சொல்லி, மனதுருக்கி கரம் நீட்டி தொட்டு சுகமாக்கினவர், குஷ்டரோகியை தொட்டவர், குருடனை தொட்டவர், மனதுருக்கி கண்ணீர் வடித்து லாசரு மரித்த போது கண்ணீர் வடித்தார். வேதம் சொல்கிறது, யோவான் நற்செய்தியின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 35வது வசனம் சொல்கிறது, இயேசு கண்ணீர் விட்டாராம் லாசரு மரித்த போது. மனதுருக்கம் உள்ளவர், ஒரு பக்கம் பயங்கரமான பராக்கிரமசாலி. அன்னை மரியாள் சொன்னார், வல்லமை உள்ளவர், மகிமையானது எனக்கு செய்தார். தேவ தூதர்கள் அன்னை மரியாளத்தில் வரும்பொழுது இப்படி சொன்னார்கள், உன்னதத்திலே மகிமை உண்டாகட்டும், அவர் வல்லமை உள்ளவர், அவர் வல்லமை உள்ளவர். வல்லமை உள்ளவர் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும். அந்த பயங்கரமான ஒரு பராக்கிரமசாலியாய் உங்களுக்குள் இருக்கிறார். அவரோடு இணைந்து தேவனை ஆராய்ந்து ஜெபித்து பாருங்கள், ஆவியிலே ஜெபித்து பாருங்கள். எனக்கு அருமையானவர்களே, இந்த வல்லமை உள்ள தேவன் எப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார்? எல்லாம் முடிஞ்சிட்டு இருக்கும்போது அது தொடக்கத்தை கொடுப்பார். எல்லாம் முடிஞ்சிட்டு ஈசாயின் அடிமரத்திலே ஒரு துளி தோண்டிட்டு எல்லாம் முடிஞ்சிட்டு, இதுக்கு மேலே எதுக்கு மாறுமா அப்படின்னு நினைக்கும் போது அதில் ஒரு தொகுத்தை கொண்டுருவார். அப்போ தான் ஒரு வல்லமை வெளிப்பட முடியும். சிறைச்சாலையிலே கிடக்கின்ற ஒரு யோசேப்பின் வாழ்க்கையில் ஒரு சிங்காசனத்திற்கு அழைக்கும்படியான ஒரு நோக்கத்தை வைத்திருந்தார். அற்பமானவரை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிற ஆண்டவர் அவர் பயங்கரமான தேவன். அவருக்கு முன்னதாக பரிசுத்தத்தோடு அமர்ந்து பாருங்கள், பரிசுத்தத்தோடு அமர்ந்து பாருங்கள். அக்கினி ஜுவாலையாய் பற்றி இருக்கிற தேவன் அன்பான தேவன் தான், இரக்கமான தேவன் தான். அவர் சமுத்திரத்தையும் அந்த அலைகளையும் தன் வார்த்தையின் வல்லமையினால் கடிந்து கொண்டவர். உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் கரை புரண்டு ஓடுகிற யோர்தானும் பின்னிட்டு திரும்பத்தக்கதா அவர் வல்லமையை அனுப்புவாராக. அல்லேலூயா. இந்த காரியம் நடக்கவில்லை, இந்த காரியம் கிடைக்கல நிற்கிங்களா? இன்றைக்கி அந்த தெய்வத்தை நோக்கி பாருங்கள். எனக்காய் உங்களுக்காக ஜீவன் கொடுத்த இயேசுவை நோக்கி பாருங்கள். அந்த தெய்வம் எங்கோ அல்ல, உங்களுக்குள் இருக்கிறார். நீங்களே நான் வாழ்கிற தேவாலயம் என்று சொன்னாரே, இந்த ஆலயத்துக்கு கொண்டு ஆவியில் ஜெபித்து பாருங்கள். இன்றைக்கே அற்புதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். இன்றைக்கு அற்புதம் பெற்றுக்கொள்கிற நாள், இன்றைக்கு உங்கள் கண்ணீர் துடைக்கப்படுகிற நாள், இன்றைக்கு ஆசீர்வாதத்தை அதிசயமாய் அனுபவிக்கிற நாளாய் மாறப்போகிறது. நாம் ஜெபிப்போம்பா. மகா பரிசுத்தமுள்ள தோப்பனை இந்த அற்புதமான வேலைக்காய் சோத்தரிக்கிறோம். இன்றைக்கும் உம்முடைய கரம் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆறுதலாய் ஆசீர்வாதமாய் வெளிப்படட்டும். கர்த்தர், தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளாய் இருக்கிறார்கள் என்று சொல்லுவார். உள்ளே இருக்கிற தேவன் அற்புதங்களால் வெளிப்பட கிருபைதாரும் ஆசீர்வதியும். ஒவ்வொரு மேலும் ஆசீர்வாதம் இறங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் பிதாவே, ஆமென். Amen. God bless you.